ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஐபிஎல்ல 24வது மேட்ச்சு குஜராத் டைட்டன்ஸுக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கும் இடையே நடைபெறக்கூடிய இந்த போட்டி இரவு 7:30க்கு நடைபெறுது. வென்யூ சவாய் மான்சிங் ஸ்டேடியம், ஜெய்ப்பூரில் நடைபெறக்கூடிய இந்த போட்டிக்கு பிச்சு பேட்டிங் பிச்சு. ஆவரேஜ் ஸ்கோர் 176 ரன்னு பதிவாயிருக்கு. இந்த ரெண்டு டீமோட பர்ஃபார்மன்ஸ் இந்த சீசனில் பார்க்குறப்ப ரீசன்ட் ஃபார்மு ஆர்ஆருக்கு நல்லா இருக்கு. 4க்கு 4 மேட்சுமே வின் பண்ணியிருக்காங்க. ஆனால் குஜராத் டைட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் 5க்கு 2 மேட்ச் தான் வின் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இந்த மேட்சுக்கான கீ பிளேயர்ஸ் யாருன்னு பார்ப்போம். நம்ம பார்க்கக்கூடிய இந்த முக்கியமான கீ பிளேயர்ஸ் யாருன்னா, யஸ்வந்தர் சகல் தன்னுடைய ஐபிஎல் போட்டியில் 150வது ஐபிஎல் மேட்ச் விளையாடுறாரு இன்னைக்கு. ஸோ இந்த மேட்சுக்கான கீ பிளேயராக இருப்பார். ஜஸ்ட் 5 விக்கெட் எடுத்தால் போதும், தன்னுடைய ஐபிஎல்ல 200 விக்கெட்டுகள் வந்து எடுப்பார். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் யஸ்வந்தர் சகலை கேப்டனாக ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை கேப்டனாக வேண்டாம் அப்படின்னா ஒரு வைசி ஆப்ஷனுக்கு எலிஜிபிளாக இருப்பார். நெக்ஸ்ட்டு நாம் பார்க்கக்கூடிய கீ பிளேயர் யாருன்னா சஞ்சு சாம்சன். சஞ்சு சாம்சனுடைய ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு இவர் கேப்டனாக விளையாடி தன்னுடைய 50வது ஐபிஎல் போட்டியை வந்து இன்னைக்கு விளையாடுறாரு. ஸோ சஞ்சு சாம்சனும் ஒரு கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எலிஜிபிளாக இருப்பார். அடுத்தது நாம் பார்க்கக்கூடிய கீ பிளேயர் யாருன்னா சுப்மன் கில். 2973 ரன் அடிச்சிருக்காரு ஐபிஎல் கரியரில். ஜஸ்ட்டு 27 ரன் அடித்தா போதும், 3000 ரன்னு வந்து ரீச் பண்ணுவார். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய கீ பிளேயர் யாருன்னா ரஷீத் கான் அண்ட் உமேஷ் யாதவ். 2 பேருமே ஐபிஎல்ல 142 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஜஸ்ட் 8 விக்கெட் தேவைப்படுது 2 பேருமே 150 விக்கெட்டில் ரீச் பண்ண. ஸோ உங்கள் டீமில் குஜராத் பக்கம் பிளிக் பண்ணுறதா இருந்தால் இந்த 2 பவுலர் வந்து வச்சு பாருங்கள். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய கீ பிளேயர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வென்யூவில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய வென்யூ லீடர்ஸ் யாருன்னா ஜாஸ் பட்லர் தான். ஜாஸ் பட்லர் பொறுத்த வரைக்கும் இந்த வென்யூவில் நல்ல ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 18 மேட்ச்சில் 726 ரன் அடிச்சிருக்காரு ஜாஸ் பட்லர். அதே போல் பவுலிங் யூனிட்டில் சஹல் தான் 14 மேட்ச்சில் 19 விக்கெட் எடுத்திருக்காரு இந்த வென்யூவில். நோட் பண்ணிக்கோங்க, ஏன்னா வென்யூ லீடர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். வென்யூவில் நல்ல ஆவரேஜ் வச்சிருக்க பிளேயர்ஸ் யாருன்னா பட்லர் தான் 40 வச்சிருக்காரு. குஜராத் பக்கம் கேனி வில்லியம்சன் வந்து 38 வச்சிருக்காரு. பிளேயர் பேட்டில்னு பொறுத்த வரைக்கும் ஜாஸ் பட்லர், ரஷீத் கான் ரொம்ப ரொம்ப கீ பேட்டலுங்க இது. ஏன்னா ரஷீத் கான் ஜாஸ் பட்லர் 3 டைம் அவுட் எடுத்திருக்காரு. அதே போல் மோஹித் சர்மாவுக்கும் ஜாஸ் பட்லருக்குமே 2 டைம் அவுட் எடுத்திருக்காரு. நோட் பண்ணிக்கோங்க, பிளேயர் பேட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய கீ பேட்டில் யாருன்னா உமேஷ் யாதவ், சஞ்சு சாம்சன் 3 டைம் அவுட் எடுத்திருக்காரு. நெக்ஸ்ட் கீ பேட்டில் யாருன்னா ட்ரெண்ட் போல்ட்டு. ஆப்போசிட் டீமில் வந்து சஹா இல்லை ஓப்பனிங்கு, ஆனால் சஹாவை வந்து ட்ரெண்ட் போல்ட் 3 டைம் எடுத்திருக்காரு. மேபி பிளேயிங்கில் ஒன்று வந்தால் சஹாவை வச்சுக்கிறதா வச்சுக்கோங்க, எல்லாம் ட்ராப் பண்ணிடுங்க. லாஸ்ட் மேட்ச்சில் ட்ரெண்ட் போல்ட்டு விக்கெட்டு லெஸ்ஸாக போயிருக்காரு. ஸோ இந்த மேட்ச் வேணுன்றவங்க வச்சுக்கோங்க. அதே போல் சாய் சுதர்சன் ஓப்பனிங் அவருக்கு செட் ஆகல, வேணுன்றவங்க எடுத்துக்கோங்க, எல்லாம் ட்ராப் பண்ணிடுங்க. அடுத்ததாக டீமுக்கு எதிராக நல்லா பர்ஃபார்ம் பண்ண பிளேயர்ஸ் யாருன்னு பார்ப்போம். ஜாஸ் பட்லர் தான், மறுபடியும் சொல்கிறேன், 38 வச்சிருக்காரு ஆவரேஜ். சாம்சன் குஜராத் டைட்டன்ஸ்க்கு எதிராக ஆவரேஜ் 32 வச்சிருக்காரு. ஆர்ஆருக்கு எதிராக சுப்மன் கில் 26 வச்சிருக்காரு. நெக்ஸ்ட் வில்லியம்சன் ஆர்ஆருக்கு எதிராக 21 வச்சிருக்காரு. பவுலிங் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் ரஷீத் கான் தான் 13 மேட்ச்சில் 15 விக்கெட் எடுத்திருக்காரு. அடுத்தது உமேஷ் யாதவ் 12 மேட்ச்சில் 13 விக்கெட் எடுத்திருக்காரு. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய பாயிண்ட்டுகள்லாம் புரியும். மேபி நான் ஸ்பீடாக சொல்லியிருந்தேன், ஒரு நிமிஷம் திரும்ப கூட கேட்டு பாருங்கள். பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. வென்யூ லீடர்ஸை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. எஸ்டர்டே மேட்ச்சில் ஹர்தீப் சிங் சொல்லியிருந்தேன் பாருங்கள், 4 விக்கெட் எடுத்திருக்காரு. 2 டீமும் ஹெட்டை பொறுத்த வரைக்கும் ஜிடி தான். 5 மேட்ச்சில் 4 மேட்ச் ஜிடி தான் வின் பண்ணியிருக்காங்க. பட் அது பழைய ஸ்குவாடு. இந்த மேட்ச்சில் பாருங்கள் வெறும் பவுலர்ஸாக இருக்கிறாங்க ஜிடி பக்கம். நின்று விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் யாருன்னா சுப்மன் கில், சாய் சுதர்சன், வில்லியம்சன் 3 பேரில் யாராச்சும் ஒருத்தர் நின்று விளையாடலாம், இந்த டீம் டோட்டலாக கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும் ஆர்ஆர் தான் வந்து வாய்ப்பு அதிகமாக இருக்குது. மேபி பிளேயிங் லெவலில் சேஞ்சஸ் இருக்கலாம். லைன் அப் அனௌன்ஸ் பண்ணதுக்கு முன்னாடி ஒன்ஸ் செக் பண்ணி பாருங்கள்.
நெக்ஸ்ட்டு இந்த மேட்ச்சுக்கான பர்சன்டேஜ் வைஸ் அதிகமாக இருக்கக்கூடிய பிளேயர்ஸை பார்ப்போம். இந்த 6 பிளேயருமே உங்கள் டீம் எல்லாருமே பார்த்தா ப்ரோ பிளேயர் மாதிரி தான் இருப்பாங்க. எல்லாருமே நல்ல பிளேயர் தான். பட் இந்த 6 பிளேயருமே உங்கள் டீமுக்குள்ளே வச்சுட்டு போகாதீங்க. கண்டிப்பாக அது வின் ஆகாது. இதுலேருந்து நம்ம எப்படி எடுத்துகிட்டு போகிறதுனா 2, 3, 4 இந்த பேட்டர்னில் கொண்டு போங்க. ஒன்று இந்த 6 பேர்லேருந்து 2 பிளேயர் கொண்டு போங்க, இல்லை 3 பேரை கொண்டு போங்க, இல்லாச்சும் 4 பேர் வந்து பிக் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ரேராக நடக்கிறது 5 பிளேயர் இந்த ட்ரீம் டீம் வருவாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நம்ம ட்ரீம் டீம் வரக்கூடிய பிளேயர்ஸ் வந்து கணிச்சிட்டு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். அதே போல் 6க்கு 6மே இந்த பிளேயரை பிக் பண்ணிட்டு போகாதீங்க. பர்டிகுலராக நான் மென்ஷன் பண்ணக்கூடியது யாருன்னா, இந்த 2 பிளேயரை மென்ஷன் பண்ணுறேன். சுப்மன் கில்லும் ரியான் பராக்கு. இவங்க 2 பேருமே ஒன்று டீமில் வச்சுட்டு போங்க. இல்லை 2ல் ஒரு பிளேயரை ட்ராப் பண்ணிடுங்க. இல்லைனா 2 பிளேயருமே ட்ராப் பண்ணிட்டு போங்க. இந்த 3ல் எந்த பாயிண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த பாயிண்ட்டை வந்து எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இந்த மேட்சுக்கான கீ பிளேயர்ஸ் நான் சொல்லியிருக்கேன். ரஷீத் கான் ராஜஸ்தானும் ஜிடியும் மோதும்போது திரும்ப திரும்ப ட்ரீம் டீம் வந்திருக்காரு. ரஷீத் கான் நோட் பண்ணிக்கோங்க. அதே போல் சுப்மன் கில்லு இப்போ 5 மேட்ச் ராஜஸ்தானும் குஜராத்தும் விளையாடுறாங்கன்னா 5 மேட்ச்சில் 4 மேட்ச் திரும்ப திரும்ப ட்ரீம் டீம் வந்திருக்காரு சுப்மன் கில்லும். அதே போல் நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருக்கேன், சஞ்சு சாம்சன் கேப்டனாக 50வது போட்டியில் இன்றைக்கி விளையாடுறாரு. நோட் பண்ணிக்கோங்க. ட்ரீம் டீமோட யூனிவர்சல் கேப்டனாக ஜாஸ் பட்லர் தான் இருக்கார். இந்த பாயிண்ட்லாம் நோட் பண்ணிவிட்டு யார் யார் ஃப்ளாப் ஆவாங்களோ அவங்களை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு டீமை மேக் பண்ணுங்கள். நல்ல ஒரு பெட்டர் டீமாக இருக்கும். அடுத்தது பர்சன்டேஜ் வைஸாக அதிகமாக இருக்கக்கூடிய பிளேயர்ஸை வந்து பார்ப்போம். பர்சன்டேஜ் வைஸாக 2 டீம்லையுமே இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் இவங்க தான். இந்த 6 பிளேயரில் கண்டிப்பாக 2 அல்லது 3 பிளேயரை பிக் பண்ணிக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பர்சன்டேஜ் வைஸாக லோவாக இருக்கக்கூடிய பிளேயர்ஸை நீங்கள் பிக் பண்ணிட்டீங்கன்னா மோஸ்ட்லி உங்கள் டீம் வந்து நீங்கள் போட்ட அமௌண்ட் வந்து லாஸ் பண்ண முடியாது. ஏன்னா இவங்களாம் எடுக்கக்கூடிய பாயிண்ட் எவ்வளோ இருக்குன்னா மோஸ்ட்லி ஒரு 45க்கு மேலே தான் எடுப்பாங்க. நம்மளோட டீம் பின்னாடி வரத்துக்கும் இவங்க தான் காரணம், நம்மளோட டீம் முன்னாடி போகிறதுக்கும் இவங்க தான் காரணம். ஸோ இந்த டீமில் யார் யார் முக்கியமான பிளேயர்னா என்னுடைய ஒப்பீனியன் சொல்லணும்னா, நால்கண்டே தர்ஷன் நால்கண்டே ஒரு டெத்தில் பவுல் பண்ணுறாரு. இந்த பிளேயர் முக்கியமான பிளேயர் இருக்காது வாய்ப்பில் இருக்குது. அது ஸ்பென்சர் ஜான்சன். இவர் வந்து மேட்ச்சுக்கு 2 விக்கெட்டு கட்டாயம் எடுத்துகிட்டே இருப்பார். இந்த உள்ளூர் லீக்லாம் விளையாடுறதை பார்த்துருக்கேன். ஸோ இவர் என்னுடைய ஆப்ஷனில் முக்கியமான பிளேயர். நெக்ஸ்ட்டு ஆவேஸ் கான் ஆர்ஆரில் டெத்தில் பவுல் பண்ணுவார். ஸோ இவரும் முக்கியமான பிளேயர் எடுத்துட்டாரு. ராஜஸ்தானோட டாப் ஆர்டர் மேபி கொலாப்ஸ் ஆனால் ஹெட்மேர் இறக்கி விடுவாங்க. இந்த 4 பிளேயர் ஒரு 2 பிளேயர் பக்கம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் லைனப் சேஞ்ச் ஆனால் இது கண்டிப்பாக மாறும். அப்போது லைனப் செக் பண்ணி பார்த்துட்டு டீமை மேக் பண்ணுங்கள். அதே போல் கேப்டனை பொறுத்த வரைக்கும் என்னோட ஒப்பீனியனில் சொல்கிறோம்னா 100% உங்கள் மனசுக்கு தோணும் இல்லை இந்த பிளேயரு ட்ரீம் டீம் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி 100% தெரிஞ்சால் மட்டும் அன்றைக்கி கிராண்ட் லீக்ல ஜாயின் பண்ணுங்கள். இல்லைனா லீடர் போர்டை பொறுத்த வரைக்கும் லெஸ் பண்ணி கொடுப்பாங்க. மணி லாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நான் எப்பயுமே இந்த மெகா ஜிஎல்ல எல்லாருமே ஃபஸ்ட்டு ப்ரைஸ் தான் அடிக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் என்னோட எய்ம் என்னென்னா அந்த ஃபஸ்ட்டு 5 ப்ரைஸுமே அடிக்கணும்னு தான் என்னோடய எய்மாக இருக்கும். நான் எப்பயுமே அந்த மாதிரி தான் டீம் போடுங்க. ஒரு பர்டிகுலர் பிளேயரை கேப்டன் லாக் பண்ணிவிட்டு எப்பவுமே ட்ரை பண்ணி பார்ப்பேன். என்னுடைய எய்ம் வந்து அதுதான். மெகா ஜிஎல்ல ஒரே ஒரு ப்ரைஸ் தான் அந்த ஃபஸ்ட் ப்ரைஸ் அடிக்கணும்னு நினைப்பாங்க. என்னுடைய ஒப்பீனியன் என்னென்னா, நான் ஒரு 5 டீம் இறக்குறேன்னா அதில் 3 டீமுமே அப்படி கிராண்ட் லீக்ல ஃபஸ்ட்டு வரணும்னு எதிர்பார்ப்பேன். ஸோ டீம் நல்லா பெட்டராக தான் நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் நான் கொடுக்குறேன்னா கண்டிப்பாக அது பெட்டராக தான் இருக்கும். நல்ல டீம் போடுங்க. நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.